தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து புதிய உச்சமாக ₹6.60 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தீவன மூலப்பொருட்களின் விலை, மின்கட்டணம் மற்றும் பண்ணை பராமரிப்பு செலவுகள் அதிகரித்துள்ளதால் முட்டை கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க தலைவர் சிங்கராஜ் தெரிவித்துள்ளார். தவிடு 10 ரூபா கூடி இருக்கு, மக்காச்சோளம் 7-8 ரூபா கூடி இருக்கு. இதனால இந்த விலையை கட்டுப்படியாகாத விலை எங்களுக்கு 7 ரூபா வந்தால் தான் பண்ணை நடத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் போதுமான அளவாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் முட்டை விலை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் MBBS இடங்களை அதிகரிப்பதற்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி நாமக்கல் மற்றும் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தலா 50 கூடுதல் இடங்கள் வழங்கப்பட்டு அங்குள்ள மொத்த இடங்கள் 150ஆக உயர்த்தப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தின் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள ஒட்டுமொத்த MBBS இடங்களின் எண்ணிக்கை 5150ஆக புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவாலா மூச்சுக்கொன்னி பகுதியில் தொடர் மழையால் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தண்ணீர் குடிக்க வந்த காட்டு யானை ஆற்றில் படுத்து புரண்டு ஆனந்தமாக குடித்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் நிலவும் பட்டா தொடர்பான பிரச்சினைகளுக்கு அதிகபட்சமாக 9 மாதங்களுக்குள் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக திமுக கூட்டணி குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்தார். மக்கள் தவறில்லையான்னு கேட்பாங்க. எனக்கு தென்துரும் வடதுரும் சேரலாமா சேருமான்னு கேட்கிறேன். சேராதுல அது மாதிரி இருக்கு. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே படுகர் சமூக மக்கள் கொண்டாடும் தெவ பண்டிகை கோலாகலமாக களை கட்டியது. கீழ்குந்தா கிராமத்தில் 14 கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து வழிபாட்டில் ஈடுபட்டனர். அப்போது அறுவடை செய்த வேளாண் பொருட்களை பயபக்தியுடன் படையலிட்டு பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் ஆனி பிரம்மோற்சவத்தையொட்டி அண்ணாமலையாருடன் உண்ணாமலையம்மன் வெண்பட்டு உடுத்தி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். உற்சவத்தின் 4ஆம் நாள் விழாவையொட்டி திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளிய விநாயகர், அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மகா தீபாராதனையும் வீதி உலாவும் நடைபெற்றதை பக்தர்கள் தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 14 காளைகள் களம் கண்ட நிலையில் 126 வீரர்கள் எதிர்கொண்டனர். 25 நிமிடத்தில் காளையை அடக்க வேண்டும் எனும் நிபந்தனையுடன் நடைபெற்ற போட்டியில் காளையை அடக்கிய வீரர்களுக்கும் தெரிக்கவிட்ட காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் சமையல் வேலை செய்யும் கூலி தொழிலாளி வீட்டுக்கு 19,000 ரூபாய் மின்கட்டணம் வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமையல் வேலை செய்யும் மணிகண்டன் வீட்டுக்கு அதிகபட்சம் 400 ரூபாய் வரை மட்டுமே மின்கட்டணம் வரும் நிலையில் ஜூன் மாத கணக்கீட்டில் 19,426 ரூபாய் செலுத்த வேண்டுமென கூறியதால் அதிர்ச்சியடைந்தார். அதிகாரிகள் மிரட்டியதால் நகைகளை அடகு வைத்தும் கடன் வாங்கியும் கட்டியிருப்பதாக தெரிவித்துள்ள நிலையில் மின்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தை அடுத்த மோசூர் ரயில்வே கேட் திடீரென பழுதானதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த கேட் வழியாக 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் செல்ல வேறு வழியின்றி சுமார் 1 மணி நேரம் தவித்து கடும் அவதிக்குள்ளாகினர். பொதுமக்களின் உதவியுடன் ரயில்வே கேட் பணியாளர் பழுதை முழுமையாக சீரமைத்தனர்.
சிறப்பு சோதனை குழு நடவடிக்கைகளால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் கனிம வளத்துறை உதவி இயக்குநரிடம் முறையிட்டனர். அப்பொழுது சிலர் மதுபோதையில் வாக்குவாதம் செய்து ரகளையில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியான பூலத்தூர் கிராமத்தில் தனியார் நிலத்தின் மையப்பகுதியில் தடுப்பணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் ஹிட்டாச்சி வாகனத்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்திட்டத்தால் பொதுமக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றும் இது தனியார் நபர்களுக்கு மட்டுமே சாதகமாக அமையும் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் பணிகளை தற்காலிகமாக நிறுத்திய காவல்துறையினர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என உறுதியளித்த பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த திருவாரூர் மாவட்டம் குன்னலூரில் குடியேறிய 110 வயதை கடந்த மூதாட்டி 5 தலைமுறைகளைக் கண்டு இன்றும் தன்னம்பிக்கையுடன் தனியாக வாழ்ந்து வருவது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதியோர் உதவித்தொகை மற்றும் ஆடு வளர்ப்பை நம்பி சுயசார்பாக வாழும் அவரது வாழ்க்கை அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியையும் வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. என்ன சாப்பிட்றா? என்ன சாப்பிட்றேன்? அப்புறம் என்ன மண்ணா திங்கிறேன். காய்கறி அவ்வளவு திங்கிறா? காய்கறி என்ன கேட்டு போட்டாங்க. தேனி மாவட்டத்தில் உள்ள நுகர்பொருள் வாணிப கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் வெங்கடரமணன் கிடங்குகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என பணியாளர்களை எச்சரித்தார். தேனி, உப்பார்பட்டி, உத்தமபாளையம் பகுதிகளில் ஆய்வை மேற்கொண்ட அமைச்சர் ஆண்டிப்பட்டியில் உள்ள கிடங்கியில் ஆய்வு செய்தார். உணவுப் பொருட்கள் தரமான பைகளில் பேக்கிங் செய்வதில்லை என தனக்கு வந்த ஆடியோ புகாரை அதிகாரிகள் முன்னிலையில் காட்டி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சபடக்காரன் கிராமத்திற்கு குடிநீர் விநியோகிக்க மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தால் திருவாரூர் நாகை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையை எடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். 2026-27 ஆண்டு வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிப்பை முன்னிட்டு நெல்லையில் தென் மாவட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் இளைஞர்கள் வேளாண்மையை விட்டு விலகாமல் நவீன தொழில்நுட்பத்துடன் தொழில் முனைவோராக உருவாக வேண்டுமென வலியுறுத்தினார். மேலும் விவசாயம் என்பது இழப்பு தரும் தொழில் என்ற எண்ணத்தை மாற்றி அறிவியல் சார்ந்த லாபகரமான தொழிலாக மாற்றுவது அனைவரின் பொறுப்பு என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆந்திராவில் கொரோனாவால் 2 பேர் உயிரிழந்த நிலையில் இது வீரியமில்லாத கொரோனா என்பதால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று தமிழக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தற்பொழுது கோவிட்-19 பரவல் முற்றிலும் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் தினசரி பாதிப்புகள் மிக குறைவாகவே உள்ளதால் மாநிலத்தில் எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ள சுகாதாரத்துறை இணை நோய் உள்ளவர்கள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் மற்றும் காய்ச்சல் அறிகுறி உள்ளவர்கள் மட்டும் முகக்கவசம் அணியலாம் என்றும் சளி காய்ச்சல் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க முயன்ற அரசு பேருந்து சாலையின் நடுவே உள்ள டிவைடரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த டிவைடர் அருகே நின்றிருந்த விவசாயி செல்லப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக காவல்துறை விசாரணை நடைபெறுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியார் நீச்சல் பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற மாநில அளவிலான சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் நீச்சல் போட்டிகளில் 38 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பங்கேற்றனர். வயது அடிப்படையில் அதிவேக நீச்சல், மிதத்தல், டைவிங் உள்ளிட்ட 110 விதமான நீச்சல் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெறுவோர் தேசிய அளவிலான நீச்சல் போட்டிக்கு தகுதி பெற உள்ளனர். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 10 ஆண்டுகளாக அகற்றப்படாமல் இருந்த காலாவதியான மாத்திரைகள், அறுவை சிகிச்சை உபகரணங்கள் மற்றும் மருத்துவ கழிவுகள் சமூக ஆர்வலர்களின் புகாரை தொடர்ந்து அப்புறப்படுத்தப்பட்டன. 20க்கும் மேற்பட்ட பைகளில் கழிவுகள் அகற்றப்பட்டு மருத்துவமனை வளாகம் தூய்மைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கைக்கு நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர்.
சென்னை தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர் ராயப்பன் நகர் பகுதியில் நள்ளிரவில் ஆட்கள் இருக்கும்போதே அடுத்தடுத்த வீடுகளில் புகுந்து முகமூடி கொள்ளையர்கள் துணிகரமாக கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 4 பேர் கொண்ட கும்பல் போர்வையை போர்த்திக் கொண்டு பயங்கர ஆயுதங்களுடன் வீடுகளின் பூட்டுகளை உடைக்கும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. சிசிடிவியில் சிக்காமல் இருக்க தெரு விளக்குகளை அணைத்துவிட்டு இக்கும்பல் இந்த கைவரிசையை அரங்கேற்றிய நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை தனியார் ஆக்கிரமித்த வழக்கில் அரசின் செய்தித்துறை இயக்குநர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி காமாட்சியம்மன் கோயில் நிலம் போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்கப்பட்ட வழக்கில் 17 பேர் கைதாகியுள்ளனர். வருவாய்த்துறையில் சார்பு பதிவாளராக இருந்தபோது ஆவணங்களை சரிபார்க்காமல் லஞ்சம் பெற்றதாக கிடைத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது செய்தித்துறை இயக்குநராக உள்ள சுரேஷ்ராஜ் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே விவசாய தோட்டங்களில் சுற்றித் திரியும் சிறுத்தையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நேற்று மட்டப்பாறை பகுதியில் உள்ள வயலில் சிறுத்தை செல்வதை அருண்குமார் என்பவர் மொபைல் போனில் படம் பிடித்துள்ளார். அதில் சிறுத்தை பசியுடன் இருப்பது போல் தென்படுவதால் அப்பகுதி மக்கள் சிறுத்தையை உடனே பிடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளனர். கோவை ராமநாதபுரம் மேம்பாலத்தில் ஆபத்தான முறையில் நடந்த திருமண போட்டோஷூட் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. காரில் தொங்கியபடி மணமகன் நடத்திய போட்டோஷூட் வீடியோ பலரின் முகசுளிப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுபோன்ற அநாகரிக நடவடிக்கைகளை தடுக்குமாறு காவல்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு சம்பவங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2.5 டன் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டன. நீதிமன்ற உத்தரவை அடுத்து பழவேலி பகுதியில் குழி தோண்டி குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை போட்டு தீ வைத்து காவல்துறையினர் அழித்தனர். சிதம்பரத்தை அடுத்த கிள்ளை பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. பரங்கிப்பேட்டை பகுதியில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்க அனுமதி கோரப்பட்டுள்ளதை கண்டித்து திரண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், பல்வேறு சமூக அமைப்பினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காரைக்கால் அருகே வங்கக்கடலில் மீன்பிடித்த மீனவர்களின் வலையில் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக கூறப்படும் குரு பகவான் சிலை சிக்கியது. கரை திரும்பிய மீனவர்கள் அந்த சிலையை மாவட்ட துணை ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். சிலை கடத்தலின் பொழுது கடலில் விழுந்ததா அல்லது வீசப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை சிப்காட் அருகே உள்ள டாஸ்மாக் குடோன் முன்பு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் 2வது நாளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள தனியார் தொழிற்சாலையில் சுவரேறி குதித்து இரும்பு பைப்புகளை திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ரோந்து போலீசார் சந்தேக நபர்களை மடக்கி பிடித்து விசாரித்ததில் திருட்டு உறுதியானது. திருடப்பட்ட இரும்பு பைப்புகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஏற்கனவே பல வழக்குகளில் தொடர்புடைய 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை கத்திவாக்கம் அருகே 2 புறநகர் ரயில்கள் நீண்ட நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் 2 ரயில்கள் இரவு 7:30 மணி அளவில் எண்ணூர் கத்திவாக்கம் ரயில் நிலையத்தில் டிராக் டவுன் காரணமாக நிறுத்தப்பட்டன. ரயில் எந்த தண்டவாளத்தில் செல்ல வேண்டும் என்ற சிக்னல் கிடைக்காததால் ரயில்கள் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் லூப் லைனில் மெதுவாக ரயில்கள் இயக்கப்பட்டன. சென்னை ஈசிஆர் சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஆம்புலன்ஸ் ஒன்று அரை மணி நேரத்திற்கு நகர முடியாமல் தவித்தது. அக்கரை சிக்னல் பகுதியில் வழக்கத்தை விட அதிக அளவில் நேற்று போக்குவரத்து நெரிசல் இருந்ததால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. இதனால் ஆம்புலன்ஸும் அரை மணி நேரத்திற்கு மேலாக நெரிசலில் சிக்கியது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த ஜெயக்குமார் மற்றும் பெருந்துறை தொகுதியில் தாவேகா வேட்பாளராக போட்டியிட்ட அருணாச்சலம் மேடையில் அமர்ந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. மேலும் அமைச்சரிடம் மனுக்களை வழங்க பொதுமக்கள் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
மயிலாடுதுறை அருகே பாண்டவர்கள் பூஜித்ததாக நம்பப்படும் கோயிலின் சிலைகளை திருடிய சம்பவத்தில் மேலும் 2 காவல்துறையினர் கைது செய்தனர். மணல்மேடு நீலகண்டேஸ்வரர் கோயிலில் கடந்த மாதம் சண்டிகேஸ்வரர், மங்களநாயகி, அமிர்தகரவள்ளி உள்ளிட்ட 4 சிலை திருடு போன சம்பவத்தில் இலுப்பப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 2 தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே ஆசிரியர் அடித்ததில் மாணவனின் காது ஜவ்வு கிழிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வி கோட்டா பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் வீட்டுப்பாடம் எழுதாததால் ஆசிரியர் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் பெற்றோர் அளித்த புகாரில் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகரில் மகளிர் சுயோதவி குழுக்கள் பெயரில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி சுமார் 28 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த நிதி நிறுவன மேலாளரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் தும்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த பகவதி தெய்வம் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வந்தார். அங்கு கடன் பெறுவதற்காக வந்த குழுக்களின் ஆவணங்களை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டுள்ளார். ஆய்வில் இது தெரியவந்ததை அடுத்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாக்யராஜ் இயக்கியும் நடித்தும் உருவாக்கிய 25 படங்களும் காலத்தால் பேசப்படும் ரத்தினங்கள் என்று நடிகர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். மறைந்த இயக்குநர் பாக்யராஜுக்கு கோவை நவ இந்தியா பகுதியில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. பாக்யராஜ் குடும்பத்தினர் மற்றும் திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சிவகுமார், பாக்யராஜ் கணவனாக அமைந்ததற்கு பூர்ணிமா பெருமைப்பட வேண்டுமென நெகிழ்ச்சியுடன் பேசினார். அந்த 25 படங்களும் ரத்தனங்கள். அந்த ரத்தன வழியாக பாக்யராஜ் என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார். அந்த மகா மனிதனுக்கு மனைவியாக வாழ்கின்ற பாக்கியம் கிடைத்ததால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி KV விஸ்வநாதன் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய நீதிபதி விஸ்வநாத், அறிமுகம் அல்லது சிபாரிசு இல்லாத காரணத்தால் எந்த இடம் வழக்கறிஞரும் வாய்ப்பை இழக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். பல்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த இளைய வழக்கறிஞர்களுக்கு சமமான வாய்ப்புகளை வழங்கி அவர்களை வளர்த்தெடுப்பதை மூத்த வழக்கறிஞர்கள் தங்களது தொழில்முறை மற்றும் தார்மீக பொறுப்பாக கருத வேண்டும். அரியலூர் நகராட்சி மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் திருநாய்களுக்கு வெறிநாய் தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் தொடங்கப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நகரின் பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்த நாய்களை பிடித்து தடுப்பூசி செலுத்திய அதிகாரிகள் தடுப்பூசி போடப்பட்ட நாய்களின் நெற்றியில் அடையாளமாக கலர் ஸ்ப்ரே அடித்து மீண்டும் அவற்றை விடுவித்தனர். நெல்லையில் நடைபெற்ற வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் தனது கைகளால் உணவு பரிமாறினார். அமைச்சரின் இந்த செயல் விவசாயிகள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருப்பதியில் இருந்து திருமலைக்கு நடந்து சென்ற பக்தர்கள் நரசிம்மசுவாமி கோவில் அருகே நடைபாதை பகுதியில் சிறுத்தை உலா வந்ததைக் கண்டு அலறி அடித்து ஓட்டம் பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பக்தர்களின் சத்தம் கேட்டு விரைந்து வந்த வனத்துறையினர் மற்றும் தேவஸ்தான விஜிலன்ஸ் ஊழியர்கள் சிறுத்தையை விரட்டி அடித்து நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். கேரள மாநிலம் கோட்டயம் அருகே காரும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்டதில் 2 காயமடைந்தனர். காஞ்சரப்பள்ளி சாலையில் நின்றிருந்த கார் ஓட்டுநர் அஜாக்கிரதையாக திடீரென முன்னேறி சென்ற நிலையில் பின்புறம் வந்த இருசக்கர வாகனம் கார் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த பெண் உட்பட 2 காயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் டியூஷனில் இருந்து தாயுடன் வீடு திரும்பிய 12ஆம் வகுப்பு மாணவியிடம் மதுபோதையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக 42 வயது நபர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. ஆத்திரமடைந்த மாணவியின் தாயாரும் பொதுமக்களும் அவரை தாக்கிய நிலையில் போலீசார் அந்த நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒளிபரப்பியதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் மகாதானபுரம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். முன்னதாக கிருஷ்ணராயபுரம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரும் இதே விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.
சிவகங்கை மாவட்டத்தில் கோயில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் 52 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பிள்ளைவயல் காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பெரிய மாடு, சின்ன மாடு, பூஞ்சிட்டு என 3 பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் 52 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. எல்லைக்கோட்டை நோக்கி சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறமும் நின்றிருந்த மக்கள் ஆரவாரம் செய்து வரவேற்றனர். திருப்பதி அருகே இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த 22 வயது இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. குடும்பத்தினரின் சம்மதத்துடன் இதயம், சிறுநீரகம் மற்றும் கண்கள் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் சென்னை மற்றும் ராணிப்பேட்டை மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டன. இளைஞர் ஹேம்நாத் ரெட்டியின் உடல் உறுப்பு தானம் மூலம் பலருக்கு மறுவாழ்வு கிடைக்கும் நிலையில் அவரது குடும்பத்தினரின் மனிதநேய செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள நெடுமரம் கிராமத்தில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. நெடுமரம் கிராமத்தில் உள்ள பெரிய கண்மாயில் நடப்பு பருவம் முடிந்த நிலையில் தற்போது நீர்மட்டம் குறைந்து வற்றத் தொடங்கியது. இதையடுத்து பாரம்பரிய வழக்கப்படி மீன்பிடித்துக் கொள்ளலாம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியானது. அதன்படி 1000த்திற்கும் மேற்பட்ட ஊர் மக்கள் கையில் ஊத்தா, கச்சா போன்ற மீன்பிடி உபகரணங்களுடன் கண்மாயில் இறங்கி போட்டி போட்டுக் கொண்டு மீன்பிடித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் ஜூலை மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் கோடை விழா நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலையில் ஆண்டுதோறும் நடைபெறும் கோடை விழாவை காண தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு வெளிமாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டுக்கான கோடை விழாவை முன்னிட்டு மேடை அமைப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் 2026-2027 கல்வியாண்டுக்கான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறவுள்ள நிலையில் வரும் திங்கட்கிழமை முதல் 31ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 5½ ஆண்டு கால படிப்பிற்கு +2 முடித்து நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சோலூர் கிராமத்தில் பாறையின் மீது ஓய்வெடுத்த சிறுத்தையின் வீடியோ வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உதகை அருகே உள்ள சோலூர் கிராமம் முதுமலை வனப்பகுதியை ஒட்டியுள்ளதால் இங்கு யானை, புலி, கரடி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் அவ்வப்போது உலா வருகின்றன. இந்நிலையில் சோலூர் கிராமத்தில் பாறை மீது சிறுத்தை ஒன்று அமர்ந்திருக்கும் வீடியோ வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் பள்ளூர் அருகே மதுக்கடையை மூடக்கோரி பள்ளி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளூர் அருகே உள்ள கோடாலி கிராமத்தில் இயங்கும் டாஸ்மாக் கடையால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இந்த கடையை மூடக்கோரி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பள்ளி மாணவ மாணவிகள் சீருடையில் மது பாட்டில்கள் மற்றும் பதாகைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூரில் இருந்து திருச்சி நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் பின்புற ஏணியில் சில இளைஞர்கள் நின்றபடியே ஆபத்தான முறையில் பயணம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தனியார் பேருந்தும் காரும் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். சங்ககிரியிலிருந்து திருச்செங்கோடு நோக்கி சென்ற தனியார் பேருந்து புள்ளிப்பாளையம் அருகே பால்வாய் பகுதியில் வந்தபோது சாலையின் குறுக்கே திடீரென கார் ஒன்று வந்துள்ளது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து கார் மீது மோதியதில் கார் தூக்கி வீசப்பட்ட நிலையில் காரின் ஓட்டுநர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். திண்டுக்கல் அருகேயுள்ள திருமலைக்கேணி முருகன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த 10க்கும் மேற்பட்ட பக்தர்களை குரங்குகள் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோயில் வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட குரங்குகள் உள்ள நிலையில் பக்தர்கள் பூஜைக்காக கொண்டு வரக்கூடிய பிரசாத பைகளையும் உணவுகளையும் பிடுங்கிச் செல்வது வாடிக்கையாகியுள்ளது. ஜூன் மாதத்தில் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என 9 பேரை கடித்த குரங்குகள் தற்போது ஒரே நாளில் 3 பேரை மீண்டும் கடித்துள்ளன. கேரள மாநிலம் பந்தலம் அருகே சாலையில் சென்ற ஆம்புலன்ஸ் சட்டென பிரேக் பிடித்ததால் பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியது. முன்னால் சென்ற கார் திடீரென பிரேக் பிடித்ததால் அதன் பின்னால் வந்த ஆம்புலன்ஸ் திடீரென நிறுத்தப்பட்ட நிலையில் வேகமாக வந்த பேருந்து நிறுத்த முயன்றும் ஆம்புலன்ஸின் பின்புறத்தில் லேசாக மோதியது.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மதுபோதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தாராபுரம் நேரு நகரைச் சேர்ந்த ஆஷிக் தனியார் ஆம்புலன்ஸில் பகுதி நேர ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிய ஆஷிக் பேருந்து நிலையம் அருகே எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு பொதுமக்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து அங்கு விரைந்த காவலர்கள் அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 15,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையத்தில் சுற்றித் திரிந்த தெருநாய்களுக்கு நகராட்சி சார்பாக தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. குடியாத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக தெருநாய் கடித்து பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் சிவராஜ்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரிந்த 100க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு நகராட்சி நிர்வாகம் சார்பாக தடுப்பூசி செலுத்தப்பட்டது.